ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாதேவியை நமோ நமஹ. நமோ ராகி. என் குருநாதர் காமாட்சி தாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம். ரொம்ப விசேஷமான தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் பங்குனிக்கு பெரிய ஒரு இடம் உண்டு. அதுலேயும் பங்குனி உத்தரம் அப்படின்னாலே ஒரு பெரிய வைபோகம், நல்ல ஒரு பெரிய திருவிழா நிகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எல்லா ஆலயங்கள்லேயும் சிவக்ஷேத்திரங்கள்லேயும் அம்பாள் திருவாலயங்கள்லேயும் பங்குனி உத்தரம் வெகு விமர்சனையாக அன்னையின் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். திருக்கல்யாணம் அப்படின்னா மனிதர்களுக்கு நடக்கக்கூடியது கல்யாணம். தெய்வங்களுக்கு திரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு புனிதத்தன்மையுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த திருமண வைபவமானது பெரிய ஆசீர்வாதம். ராகுவால பிரச்சனை இல்லை, காலம் தாமதமாகுது திருமணத்தில், இல்லை திருமண வாழ்க்கைக்குள்ள ஒரு பந்தத்துக்குள்ள எந்த விதமான பரஸ்பர அன்பு இல்லை, ஒரு திருமண வாழ்க்கை ஒரு கசப்பான சூழ்நிலை இருக்குது, கணவரோட உடல் ஆரோக்கிய பிரச்சனை, அதே மாதிரி ஒரு ஒரு அகால மரணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவில் ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளோட ஜாதகத்தில் இருக்குது, நம்மளோட கணவருக்கு ஆயுள் பலம் இல்லை அப்படின்றவங்களாம் தனித்தனியாக போய் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களில் பூஜை பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பண்ணுறதை விட விசேஷம் இந்த பங்குனி உத்தர கல்யாண விரதம். அது என்ன கல்யாண விரதம்? கந்த புராணத்தில் நிறைய விரதங்கள் சொன்னாலும் கூட திருமணத்துக்குன்னு ஒரு விரதம் இருக்குன்னா அது இந்த பங்குனி உத்திர கல்யாண விரதம். அதாவது காலை முதல் நாம் இந்த விரதத்துக்கு ரொம்ப ஸ்ரத்தையாக குளித்து தெய்வத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் பூஜைகள் எல்லாம் முடித்து அருகாமையில் இருக்கக்கூடிய சிவக்ஷேத்திரங்கள்லேயோ முருகர் க்ஷேத்திரங்கள்லேயோ இல்லை விஷ்ணுவின் கோவில்கள்லேயோ நடைபெற இருக்கக்கூடிய திருமண வைபவத்தை கண்டு அங்கே தெய்வத்தின் அந்த மாங்கல்ய தாரணம்னு சொல்லப்படக்கூடிய நிகழ்வை கண்டு அப்போது அங்கே செய்யக்கூடிய பிரசாதத்தை உண்டு இந்த விரதத்தை முடிக்கணும். ஆக யாரெல்லாம் இதை செய்கிறாங்களோ அவங்களோட திருமண வாழ்க்கை மிக 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 அற்புதமாகவும் என்ன தோஷங்கள் இருந்தாலும் நிகழ்த்தி நல்ல ஒரு திருமாங்கல்ய பலம் செய்யும். திருமணம் ஆன பெண்கள் இந்த நாளில் என்ன பண்ணோம்னா எங்கெங்கெல்லாம் இறைவனுக்கு இறைவிக்கு திருமண ஏற்பாடுகள் செய்திருக்காங்களோ அந்த கோவில்கள் எல்லாம் தரிசனம் செய்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யூன்யங்கள் அதிகமாகும். அதே மாதிரி பரஸ்பரமான அன்புக்கள் அதிகமாகும். சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை அமைய இறைவனிடத்தில் ஆசீர்வாதம். திருமணமானவங்க அவசியம் அந்த வாழ்க்கையை அடுத்த கட்டமும் ஒரு பரஸ்பரமான அன்பை பெறறதுக்காக இந்த நாளில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வ கஷேத்திரங்கள்லேயும் திருமணம் நடக்கக்கூடிய இடங்கள்லையும் கலந்து கொண்டு நமஸ்காரம் பண்ணுவோம். இதில் ஒரு மறைமுக சூட்சமம் என்னென்னா, மனிதர்களான நமக்கு திருமணம் அப்படின்னும் போது நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் வருவாங்க. தெய்வத்தின் திருமணம் அப்படின்னும் போது தெய்வங்களோட திருமணத்தை பார்க்கறது தேவாதி தேவர்களும் சனகாதி முனிவர்களும் மாமுனிகள் எத்தனையோ பேர்கள் எல்லா தேவர்களும் அந்த இடத்துல இருப்பதாக ஐதீகம். ஆக அந்த மாதிரி ஒரு நாட்களில் நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்மளோட பிரார்த்தனையை பண்ணுறதாலேயே நினைச்ச காரியங்கள் எல்லாமே பரிபூர்ணமான வெற்றி அடையும். அது மட்டுமல்லாமல் இந்த தாய் தகப்பனுக்கு 60ஆம் கல்யாணம் செய்ய முடியாதவங்க, செய்யணும்னு விருப்பப்படுறவங்க, இல்லை கால சந்தர்ப்பத்துக்கால தாய் தகப்பன் இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இருந்திருந்தால் பண்ணியிருக்கலாமேன்னு நிறைய யோசனைகள் இருக்கும்.
அதே மாதிரி காலசர்ப்ப தோஷம், கலத்திர தோஷங்கள், திருமாங்கல்யம் பலமில்லாத சூழ்நிலை, ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் சரியில்லாத தம்பதிகள் தன் தாய் தகப்பனுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாத ஒரு யோசனையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த இறைவன் இந்த உலகத்துக்கே லோகமாதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜெகத்தை ஆளக்கூடும் ஜெகநாதருக்கும் ஜெகத்தை ஆளக்கூடிய அந்த லோகநாயகி பராசக்தி பராபட்டாரிக்காக்கும் நடைபெற இருக்கக்கூடிய திருமணங்களை கண்டு அதில் நம்ம ஒரு ஆசீர்வாதம் பெறதாலேயே ஒரு 60ஆம் கல்யாணம் தாய் தகப்பனுக்கு செய்து 60, 70, 80 சதயம் இப்படிலாம் செய்து அதோட பலனை பெற்றால் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமோ அந்த மாதிரி அந்த திருமண வைபவத்தை கலந்துக்கிறதாலேயே நமக்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் புதிதாக திருமணமானவங்க விசேஷமாக இந்த திருமாங்கல்ய கயிறு மாற்றுறது, இல்லை சுமங்கலி பெண்களுக்கு அங்கே திருமணத்தை கலந்து கொண்டு இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள்லாம் அம்பாலோட ரூபமாகவே கருதி ஒரு 108 பெண்களுக்கு வஸ்திர தானங்களோட மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுக்கறது பெரிய தீர்க்க சுமங்கலி வாக்கியத்தை யார் ஒருத்தர் இந்த வஸ்திர தானங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் கொடுக்குறாங்களோ அவளுக்கும் அவள் சந்ததிகளுக்கும் அது போய் பெரிய ஆசீர்வாதமாக சேரும். இந்த பங்குனி உத்திரம் பெரும்பாலுமே கோவில்களில் இந்த உத்திரத்தை ஒட்டி வரக்கூடிய பிரம்மோற்சவ திருவத்தோட கடைசி நாள், இந்த 10 நாள் உற்சவத்தின் இறுதியாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த திருமண வைபவம், இந்த 10 நாள் தொடர்ச்சியாக கோவிலுக்கு போய் சென்று இறைவனை வழிபாடு பண்ணுறது, அந்த ஆற்றலை எப்படி நம்ம தக்க வச்சுப்போமோ அது எல்லாம் கருதி ஒன்றாக சேர்ந்த ஒரே நாள் இந்த 10ஆவது நாள். இந்த பூர்த்தி எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் கடைசியாக ஹோமத்தில் கொடுக்கக்கூடிய பூர்ணாவதிக்கு விசேஷத்தன்மை உண்டோ அதே மாதிரி இந்த 10ஆவது நாள் போய் நம்ம நின்று அந்த திருமண வைபவத்தை கண்டு கழிக்கும் போது 10 நாள் வந்தவங்களுக்கு என்ன பலனோ அதோடு சேர்ந்து இந்த பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கூடுமான வகையிலே இறைவனுக்கும் இறைவிக்கும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த திருமணங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த வாழ்நாளில் நாம் எத்தனை கர்மாக்கள் செய்திருந்தாலும், என்ன சாபங்கள் இருந்தாலும், என்ன தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி செய்து ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையையும் பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய சந்தோஷங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த பங்குனி உத்திரம். பங்குனி தமிழ் மாதத்தோட இறுதி பகுதியாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய மாதம் வருட பொறுப்பு சார்ந்து இருக்கும். இந்த இறுதி கட்டமான மாதம் கூட உத்திரம், அது கூட பௌர்ணமி சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இதில் தான தர்மங்கள் செய்கிறதுனால சந்ததிகளுக்கு பெரிய செல்வங்கள் நீங்கள் சேர்க்குறீங்க. கூடுமான வரைக்கும் திருமாங்கல்யம் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வச்சு தாம்பூலம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு போய் சேரும். அவனோட சந்ததிகளை அதை காப்பாற்றும். ஆகையால் தாய் தகப்பனுக்கு 60ஆம் கல்யாணம் செய்து பார்க்க முடியாதவங்க கூட இறைவனுக்கு செய்யக்கூடியதில் போய் ஒரு கைங்கரியம் பண்ணுறதாலே அவர்களுக்கு செய்த பலன் நமக்கு சேரும். ஆகையால் அற்புதமான இந்த பங்குனி உத்திரங்களில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிறு சிறு கோவில்களாக இருக்கட்டும், பெரிய கோவில்களாக இருக்கட்டும், எல்லா கோவில்களுக்கும் சென்று இறைவனும் இறைவையும் வழிபாடு செய்து ஒரு புதுமண தம்பதிகள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பேரானந்த நிலையில் இறைவன் இருக்கும்போது நாம் கேட்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு பரவச நிலையில் இருப்பதாக அந்த நிலையில் நாம் இறைவனிடத்தில் வழிபாடு பண்ணுறது பெரிய ஆசீர்வாதம். நமக்கே தெரியும், ஒரு சின்ன விஷயங்களில் ஒரு பிறந்த நாள் அன்றைக்கி நம்மளை பார்க்க வந்தால் நம்ம மனசு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு திருமண நடக்கக்கூடிய நாட்களில் நம்மளை வாழ்த்தக்கூடிய வரவங்களோ நம்மளை பார்க்கக்கூடிய வரவங்களோ பார்த்தா நம்ம மனசு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுமோ அதே மாதிரி அந்த பராசக்தி பரம்பொருளின் திருமணத்திற்கு வரக்கூடிய உங்களையெல்லாம் பார்த்து அவர் ஆனந்த நிலையில் இருக்கும் போது அவரிடத்துல நீங்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திரம். ஆகையால் தவறாமல் எல்லாருமே சேர்ந்து இந்த நாளில் வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னை மகாலட்சுமி பார்க்கடலிருந்து உதித்த அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திரம். இதில் இந்த பங்குனி உத்திரத்தன்றைக்கு விசேஷமாக பால், அதே மாதிரி உப்பு, ஒரு தங்கம், ஏதோ ஒரு வகையில் ஆபரணமோ ஒரு காயினோ இல்லை ஒரு காசோ, அது மட்டும் அல்லாமல் வெள்ளி காசுகள் இந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டில் நீங்கள் வைக்கிறதால மகாலட்சுமியின் கிருபையால் மென்மேலும் உங்கள் செல்வங்கள்லாம் பெருகும். இன்றைக்கி தாயார் அந்த பங்குனி உத்திரத்தன்று தான் பார்க்கடலிருந்து வெளியே திருக்காட்சி கொடுத்த நாள்.
ஆகையால் மகாலட்சுமியின் திருவருளும் நிறைந்து அலைமகள் கலைமகள் மலைமகளோட ஆசீர்வாதத்தோடு அல்லதெல்லாம் நீலி நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திரம். ஆகையால் அனைத்து பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் பெரியோர்களும் தவறாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களில் நடக்கக்கூடிய இறைவன் இறைவிக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள், அது வள்ளி தெய்வானை திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணமாக இருந்தாலும் சரி, இல்லது தாயார் எம்பெருமான் திருமணமாக இருந்தாலும் சரி, தவறாமல் கலந்து கொண்டு பராசக்தி பரம்பொருளின் திருமணத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அன்னையின் திருவருளும் குருவருளும் நிறைந்து அல்லதெல்லாம் நீக்கி நல்லதெல்லாம் வழங்கட்டும். எல்லாம் வல்ல அன்னை வாராகியின் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்கள் இல்லங்களில் நிறையட்டும். உள்ளங்களின் வாராகி நாமம் ஒலிக்கட்டும். ஓம் நமோ வராகி.